அக்கா இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க தெரிஞ்சுச்சுன்னா அது மட்டும் சொல்லுங்கக்கா. ஓகே, எனக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு. தீபாவளிக்கு பிரிஞ்சி சாதம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக் பீஸ் அடை. சூப்பர்ல. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. ஸ்டார்ட் பண்ண சொல்லு. ரெடியா? ஆக்ஷன். ஓகேவா? ஓகேக்கா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. ஐயா ஐயா, கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? மூடிட்டு போறிய. மிக்க மகிழ்ச்சி. சிக் பீஸ் அடையை எங்கள் அம்மா ஒன்று கொடுத்தாங்க தீபாவளி ஸ்பெஷலாக காலங்காத்தால. ஸோ இதுக்கு வந்து இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்னன்னா பேச்சுலர்ஸ் ஹெல்த்தி சிக் பீஸ் அடை. நல்லா இருக்கு. சுட்டு கொடுங்க, டைம் ஆகுது. இன்னைக்கு நம்ம சிக் பீஸ் அடை பண்ண போகிறோம். இது நேற்று ராத்திரி வந்து ஊற வச்சது. இது இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இதோட வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது தேவையான பொருட்கள் பாருங்கள்: வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, தனி மிளகாத்தூள், உப்பு. இதை போட்டு இதில் இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும் அடைக்கு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இவ்வளோ மெத்துன்னு அரைச்சின்னு வரணும். இப்போ என்ன பண்ணால் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். போட்டுட்டு இதில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. பாருங்கள் இவ்வளோ போடுறேன், 3/4 ஸ்பூன் இதில். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும். தோசை இது அடை மாதிரி அடைக்கு. ஒரு 2 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். ஒரு 2 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா இது சூடாகட்டும், அப்போ கரெக்டாக இருக்கும். அந்த இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணி ஊற்றலாம். நம்ம மிக்ஸ் பண்ணல, இந்த அரைச்சோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். ஏன்னா அடை பதத்துக்கு கொஞ்சம் மாவு இது பண்ணோம் இல்லையா, ஊற்றுறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த மாதிரி பதம் இருக்கணும். இது இருக்கணும் பாருங்கள் ஊற்றுறதுக்கு. ஆனால் ஒரு கரண்டி தான் ஊற்றணும், அது மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரு கரண்டி தான் எடுத்து ஊற்றணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ தண்ணி போதும். பேன் சூடாகிடுச்சு பாருங்கள். சின்னது பண்ணியிருக்கேன், ஸ்டவ் சின்னது பண்ணியிருக்கேன். சின்னதாக வச்சு தான் ஊற்றணும். இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க. கொஞ்சமாக எண்ணெயை போடுங்க, நல்லா தடவி விடுங்க. அப்படி இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு கரண்டி தான், நம்ம வந்து ஒரு கரண்டி தான் ஊற்றணும். ஒரு கரண்டி தான் ஊற்றணும். அப்படியே பண்ணால் போதும். அது திக்காக தான் இருக்கும். அடைன்னா திக்காக தான் இருக்கும். இவ்வளோதான். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும். சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும், நல்லா வெந்து வரும். இப்படி எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன தட்டை எடுத்து வைங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லோவாக அதை எடுக்கலாம். வெந்திருக்கும். அப்படியே ஸ்லோவாக எடுங்க. அப்படியே திருப்பி போட்டுருங்க. அப்படியே தட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்பியும் இது பண்ணுங்க. மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்துச்சு பாருங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாதிரி 2 நிமிஷம் 1 நிமிஷம் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறும். ஏன்னா அது வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அப்போ தான் இந்த மாதிரி தட்டி தட்டி விடணும். நல்லா 2-3 தடவை மாற்றி மாற்றி தட்டி தட்டி விடணும்.
அப்போ நல்லாயிருக்கும். நல்லா உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. நல்லா சிக் பீஸ் அடை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் போல். லாஸ்ட் அடை. நான் சிக் பீஸ் வந்து ஒரே ஒரு கைப்பிடியோட தான் ஊற வச்சேன். அதில் பாருங்கள் 8 தோசை வந்திருக்கு. ஹெல்த்தியான ஈஸியான அடை ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பிரிஞ்சி ரைஸ்க்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கேரட்டு, பீன்ஸ், இதில் குடமிளகாய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி, இது வந்து கொத்தமல்லி, புதினா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம், தண்ணி வச்சு கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து மீல் மேக்கருக்கு சுடு தண்ணி கொஞ்சமாக. மீல் மேக்கருக்கு இந்த சுடு தண்ணி வச்சுருக்கேன் நான். இது சூடு ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ குக்கர் வச்சுட்டு பெருசாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் அதை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அதில் சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கரில் ஊற்றிடலாம். சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு, மீல் மேக்கரில் ஊற்றிடலாம். அது ஊறிட்டே இருக்கும். 3 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நான் துருவி தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் துருவி தான் வச்சுருக்கேன். சின்ன பீஸு 2 வெங்காயம் அதை வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள் போடலாம், மஞ்சள் தூள். உப்பு நான் ஒரு இவ்வளோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுவேன். கொஞ்சம் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக டக்குன்னு வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் போட்டேன். வதங்கும் போது தக்காளி ஒரு 2 தக்காளி பண்ணேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டுருங்க. ஓரளவு வதங்கிருக்கு பாருங்கள். சிக்கன் அதை போட்டுடலாம். அதான் அதையும் போட்டுடலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்களேன், அந்த டைமில் நம்ம இந்த பிழியணும். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி எடுத்துருங்க. இதில் பச்சை தண்ணி ஊற்றி பிழியணும். பச்சை தண்ணி நல்லா கழுவிடுங்க. இப்படி வச்சுங்க பாருங்கள். 2 3 மணி நேரம் இப்போ நல்லா பிழியணும். பிழியணும். பிழிஞ்சு தான் அதை கட் பண்ணணும். கட் பண்ணி இதுலேயே நான் என்ன பண்ணுவேன், உப்பு காரம் எல்லாத்தையும் கலந்து விட்டுருவேன். கலந்து அப்புறம் போடுவேன். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, உப்பு காரம் எல்லாத்தையும் கலந்துருவேன். கொஞ்சம் கட் பண்ணிட்டு உப்பு காரம் கலந்து வச்சுருவேன். அங்கே அதுக்குள்ளே அது கொதிச்சு இதாகிடும். அந்த பீன்ஸு கேரட்லாம் போட்டிருக்கோம்ல, அது வதங்கிடும். அடுப்பை சிம்மில் வைக்கிறேன். நான் அதுக்குள்ளே மூடி வைக்கிறேன். இதை இவ்வளோதான் எடுத்துருக்கேன் உப்பு இந்த சாதத்துக்கு. சரிங்களா? இதை அப்படியே கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூனும் இன்னும் கொஞ்சம் போடுவேன் எப்பயுமே. 1 ஸ்பூனா இன்னும் கொஞ்சம் போடுவேன் எப்பயுமே. நான் கொஞ்சம் காரம் நல்லா இருக்கும்ல, ஒரு 1/4 ஸ்பூன். சரிங்களா? எல்லாமே சக்தி மிளகாய்த்தூள் தான். சக்தி தான். சக்தி தனியாத்தூள், சக்தி மிளகாய்த்தூள். இது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாத்தூள். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் அதில் போடுவேன். நல்லாயிருக்கும். அப்போ தான் போட்டுடலாம். நல்லா அப்படியே வதக்குங்க. போடணும் எப்போயுமே. கொஞ்சம் அது வதங்கின ஒன்று குடமிளகா போடுங்க. அப்போ தான் நல்லா அந்த பீசஸ் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தான் வதங்கணும் எப்போயுமே, குடமிளகா மட்டும். ஃபுல்லாக வதங்கக்கூடாது. கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி தான் எடுத்தேன். அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடுங்க இதில். இப்போதான் இதை உப்பு, காரம், புதினா, கொத்தமல்லி, தண்ணி எல்லாம் போட்டாச்சு. எல்லா காய், பட்டாணி எல்லாம் போட்டாச்சு பாருங்கள். ஒரு வதக்கிட்டு இதெல்லாம் பண்ணோம். சாதம் வந்து நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் ரெடியாக. அரிசி, அந்த அரிசியை போட்டுடலாம். நம்ம கழுவியும் வச்சுட்டேன், கழுவிட்டேன் அதை க்ளீனாக. இப்போ இது என்ன பண்ணலான்னா அதில் போட்டுடலாம். நம்ம காய் அடியிலேருந்து எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ நல்லா வரும். அடியிலேருந்து அப்படியே கலந்து விடுங்க. இதில் ஒரே 1 ஸ்பூன் தயிர் போடுவேன். நல்லாயிருக்கும் அது திறக்கும்போது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூனை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சரி, இப்போ வெண்ணெய் போடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பீஸு வெண்ணெய். தண்ணி ஊற்றணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நான் மூடி வச்சிடறேன். விசில் போட்டு வச்சிடலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 10 இல்லை 15 மினிட்ஸில் இதாகிடும்.
ரைத்தா, ஆனியன் ரைத்தா. சுட சுட பிரிஞ்சி ரைஸ் ரெடி. பாருங்க, நான் சொன்னல அந்த தயிர் பாருங்கள் எப்படி இருக்குது மேலே, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட பிரிஞ்சி ரைஸ் ரெடி. தீபாவளிக்கு பிரிஞ்சி சாதம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக் பீஸ் அடை. தீபாவளி லஞ்சுக்கு எங்கள் அம்மா வெஜ் பிரிஞ்சி தானம்மா, அதோட ரைத்தாவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சத்தம் கேட்குதா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிவன்.